headmasters, teachers, எல்லாருமே இருப்பீங்க. ரொம்ப நன்றி for joining this afternoon for Atal Awareness and Support webinar. So this is organized by EDII and School Education Department. EDII வந்து தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், தமிழக அரசு. So MSME டிபார்ட்மெண்ட் கீழே வர ஒரு பிரான்ச். So this is operating from 2001 in Tamil Nadu. ஸ்டார்ட் அப் இந்தியான்ற ஸ்கீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தமிழ்நாடோட முக்கியமான ஏஜென்சிஸ் EDII. இது வரைக்கும் அவங்க 2 லட்சத்துக்கும் மேல தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்காங்க. ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட EDII சைன்ட் an MOU. இந்த MOU மூலியமா இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஸ்கூல் லெவல்லயே டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட கோல். ஸோ இதுக்கு உறுதுணையா இருந்த நாகராஜன் IAS சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த வெபினாருக்கு முன்னாடி ஏன் இந்த வெபினார் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று. ஸோ இந்த MOU சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வி கண்டக்டட் an event called தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச். உங்கள சில பேர் அதில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு இளம் இனோவேட்டர் சேலஞ்ச் பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். We thank Shivashankar sir from EDII. A lot of guidance and a lot of support from him. Thank you, sir. And also Tirunelveli district CEO Senthilvel Murugan sir and CEO sir's PA Titus John Bosco sir. He's with us today. Welcome sir. Vanakkam sir. Sir கேக்குதுங்களா? Can you hear me? Hello. Sir, can you hear me? சார் கேக்குதுங்களா சார்? அரவிந்த் CEO சார் தான் லைக் ஐ மீன் நெட் சரியில்லைன்னு நினைக்கிறேன் சார். அவர் பேசுறது சரியா கேட்கல. ஓகே. இப்போ மியூட்ல இருக்கார் சார். அன்மியூட் ஆஸ்க் அன்மியூட் கொடுத்திருக்கேன். சார் அன்மியூட் கொடுத்துட்டார் அப்படினா மியூட்ல போட்டுட்டாப்பா. அன்மியூட்ல இருக்கு. சார் டாக்டர் செந்தில்வேல் முருகன் CEO திருநெல்வேலி. சார் சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ கேக்குது சார், நீங்க பேசலாம் சார். சார் குட் மார்னிங் சார். இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். You might join again. டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சார் கனெக்ட் ஆயிட்டா மறுபடியும். சார் ஹலோ ஹலோ சார் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க சார். கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது சார். பேசலாம் சார். So in this scheme under the central government scheme, sir, is very useful for the students. For this purpose, the lab have minimum 1500 square feet. எல்லா HMsமே நல்லா யூஸ்ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம் சார். இப்போ நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி HMs டைரக்ஷன் கொடுத்து பண்ண சொல்லிடுறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே சார், தேங்க் யூ சார். Thank you sir, thank you. Under your guidance we'll make all the schools do the process properly sir. We'll help in the way sir. Thank you for participating. You do sir. கண்டிப்பா சார். Okay sir. Thank you sir, thank you. Sir, I have to accept your guidance sir.
சார் வேற எதுவும் பேசணுமா, நான் கண்டினியூ பண்ணட்டுங்களா சார்? ஹலோ, கண்டினியூ பண்ணுங்க சார். ரைட் சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, so we welcome you sir, thanks a lot for participating, and there are several technical partners who have been part of this journey. Importantly, Arvind, that is myself, co-founder of Infinite Engineers. I'll introduce myself in a bit. Satyan, AIM Mentor of Change. Balaji, Asimov Technologies. Niyamat, Thinking Lab. Raju, AIM Mentor of Change. He is also a part of the session. He'll also introduce himself in a few minutes. Subramanian, Agina, and Vishal, Intro Labs. So, தமிழ்நாடு இளம் இனோவேட்டர் சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 லெவலா நடந்தது. அதுல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ட்ரெயின் தி ட்ரெயினர்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தமிழ்நாடு இளம் இனோவேட்டர் சேலஞ்ச் வந்து தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரு பசங்க வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்போக்கு போகும்போது ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க ப்ராஜெக்ட் செஞ்சு காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது மூலியமா பரிசு பெறுறது ரொம்ப வழக்கமானது. நிறைய பேர் அதை வந்து பழக்கப்பட்டிருக்காங்க. பட் இதுல நாங்க வித்தியாசமா பண்ணது என்னன்னா, அவங்க எந்த விதமான பொருளோ எந்த விதமான ப்ரிப்பரேஷனோ இல்லாம வரணும். ப்ரிப்பரேஷன் இல்லாம வரவங்க கிட்ட ஆன் த ஸ்பாட்ல ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். அந்த சேலஞ்ச் மூலியமா அவங்களோட ஸ்கில்ஸ், அதாவது அவங்களோட தனித்திறமைகளை அந்த ஈவென்ட் மூலியமா கண்டுபிடிச்சு அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து ஜோனல் லெவல் இருந்து ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போறது தான் இந்த ஈவென்ட்டோட முக்கியமான அம்சம். ஸோ இது வந்து முதல்ல 260 காலேஜ் இசெல் மெம்பர்ஸ் இருந்தாங்க, அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் செல்ஸ் காலேஜ்ல. அந்த காலேஜ்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலியமா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காம்படிஷனை ஃபுல்லாவே ரன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபுல்லாவே ரன் பண்ணது. ஸோ இதுல நியர்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் 500 ஸ்கூல்ஸ். இதுல இன்னொரு 500 டீச்சர்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸை விட இந்த கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல டீச்சர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருந்தது எங்களால பார்க்க முடிஞ்சு. இதுல ஸ்டேஜ் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோனல் லெவல், அதாவது திருநெல்வேலி ஜோனுக்கு திருநெல்வேலி நடந்தது, சவுத் ஜோனுக்கு திருநெல்வேலி நடந்தது, மதுரை நடந்தது, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் சென்னை, இந்த மாதிரி 5 ஜோன் நடந்தது. இதுல ஒரு 5 டே ரெசிடென்ஷியல் கேம்ப் மாதிரி ரன் பண்ணோம். அந்த கேம்ப்ல ஒரு நாளும் ஒரு விதமான விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிட்டாங்க. இதோட ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும் இப்ப பெண்டிங்ல இருக்கு. பேண்டமிக் கொரோனா வந்ததுனால ஃபைனல்ஸ் மட்டும் நடக்காம இருக்கு. கூடிய விரைவில் இது நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டே இருக்கோம். விர்ச்சுவலாவும் நடத்தலாமா, எப்படி நடத்தலாம்ன்றதுக்கு நிறைய ப்ராசஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட், இன்ஃபினிட் என்ஜினியர்ஸ். ஸோ என்னோட ஓன் கம்பெனி. ஸோ திஸ் இஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட் அப். வி ஸ்டார்ட் இன் 2013. ஏன் எல்லாரும் மார்ச் பின்னாடியே ஓடுறாங்கன்ற ஒரு கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணது. இப்போ we are providing a lot of solutions to schools. ஸோ அதுல முக்கியமான சில சொல்யூஷன்ஸ் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். உங்கள நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. RMSA STEM சயின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா 300+ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல we implemented along with RMSA. ஸோ அதுல நாங்க கொடுத்த ஆக்டிவிட்டி சயின்ஸ் கிட் இஸ் கால்ட் டெக்ஸ்டர் பாக்ஸ். இந்த டெக்ஸ்டர் பாக்ஸ் வச்சு நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் ப்ராக்டிகலா ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னமும் கூட. நெக்ஸ்ட் டெக்ஸ்டர் கிளாஸ் ரூம், டெக்ஸ்டர் ஜோன். இது ரெண்டுமே ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தே பசங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாங்க பர்சனலா ஸ்கூல்லயும் ஆக்டிவிட்டி சென்டர்ஸ்லயும் பண்ணக்கூடியது. அடுத்தது சயின்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஒரு டிராமால ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், பெரிய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சா எப்படி இருக்கும், அது மூலியமா சயின்ஸ் கத்துக்கிட்டா எப்படி இருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த சயின்ஸ் ஆன் ஸ்டேஜ். தென் ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் டோர்னமெண்ட். இதுல உங்கள சிலர் பார்ட்டிசிபெண்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல 21st century ஸ்கில்ஸை வந்து பேஸ் பண்ணி எல்லாமே ஆன் ஸ்பாட் சேலஞ்சஸ் இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுல பசங்க பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு அவங்களோட ஸ்கில் அசஸ்மெண்ட் ஒரு 3 day கேம்பா நடக்கும். இந்த வருஷம் இது ஃபுல்லாவே விர்ச்சுவலா நடத்தியிருக்கோம். எங்களுக்குமே அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நான்சென்ஸ் கேம்ப். இதுக்கு எந்த பவுண்டரிஸுமே கிடையாது. ஃபுல்லாவே வந்து என்ன வேணா பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த 1 டேல வந்து பசங்க கிட்ட ஒரு சைக்கிள் கொடுத்துட்டோம், சைக்கிள் ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணணும். அந்த மாதிரியான வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த நான்சென்ஸ். And we are also setting up adult tinkering labs. Tirunelveli we are setting up adult tinkering labs. Chatram Bharati Kadayamla ஒரு ஸ்கூல் we are also setting up. Barkit Managaram school we are setting up. So இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ்ல we are setting up adult tinkering labs also. Mr. Raju is here. He is a AIM mentor of change. I asked Mr. Raju to introduce himself.
தேங்க்யூ அரவிந்த். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் ராஜு. நான் மென்டர் ஆஃப் சேஞ்சாக இருக்கேன் எய்மில். ஸோ இந்த ஸ்டெம் சயின்ஸ் ப்ராடக்ட் டெவலப்பர், ஸோ இந்த ரோலில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நிறையா கம்பெனிஸ் கூட. ஸோ ரீசெண்டாக வந்து எப்படி நான் வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கிட் டெவலப்பராக எப்படி நான் வந்தேன்னா, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை படித்து முடிச்சுட்டு செகண்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கும்போது ஸோ நிறையா ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா, எந்த ஒரு சயின்ஸ் கான்செப்டுமே வந்து ப்ராக்டிக்கலாக நான் படிக்கவே இல்லை. ஜஸ்ட் நான் புக்கில் மக்கப் பண்ணி அப்படியே எழுதுனேன், அப்படியே எக்ஸாம்ஸில் போய் எழுதினேன். ஸோ அந்த விஷயத்தோட தாக்கம் வந்து எனக்கு காலேஜ் செகண்ட் இயரில் தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால வந்து ஓகே, நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து அந்த பண்ண மிஸ்டேக்கை வந்து ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு நான் வெளியில் சர்ச் பண்ணும்போது எனக்கு பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ கிடைச்சிது. ஸோ அங்கே நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது வாலண்டியராக ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து LES ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும், லிட்டில் எயின்ஸ்டீன் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, ஹோம்ஸ், அதாவது சென்னை லெவலில் இருக்க ஆர்பனேஜ் ஹோம்ஸில் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 5 to 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு சயின்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ப்ராஜெக்டை வந்து அந்த என்ஜிஓ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் ஒரு வாலண்டியராக அங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு நான் பசங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன். ஒரு சயின்ஸ் கிட்ட எடுத்து நான் கையில் எடுத்துட்டு ஸோ பசங்களுக்கு இதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஒரு பிளான் பண்ணுவேன். ஸோ இதில் பிகைன் சயின்ஸ் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கே லீடாக ஒர்க் பண்ணேன். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் ஆப்ரேஷன் லீடாக ஒர்க் பண்ணி ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் எப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், ஸோ அந்த லெவலில் ஒர்க் பண்ணேன். தென் வந்து ஒன்ஸ் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் சம் ஆஃப் த ஸ்டார்ட்அப்ஸ், LMES ஃபவுண்டேஷன், இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸ், லைக் பிக் பேங் அண்ட் டெக்ஸ்டர் பாக்ஸ் இஸ் லைக் அ பாக்ஸ். ஸோ அது ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 to 15 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இட் வில் பி அலைன்டு டு த ஸ்கூல் கரிக்குலம். ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன சயின்ஸ் டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக பசங்க அவங்களோட கிளாஸ் ரூமில் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ அந்த 2 ப்ராஜெக்ட் ஃபைனலாக லாஸ்ட் ஒரு 10 months பேக்கில் தான் வந்து எய்ம் மென்டர் ஆஃப் சேஞ்சில் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நிறையா மேஜர் இஷ்யூ வந்து எங்கே இருந்ததுன்னா, ஒரு வெண்டார் வந்து லேப் செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து அந்த ATL கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து நிறைய ஸ்கூல் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஐ ரீச் 2 to 3 ஸ்டார்ட்அப் ரீச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ATL கரிக்குலம் டெவலப் பண்ணலாமா, ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐ நீட் அ சப்போர்ட் ஃப்ரம் இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸ். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் ATL கரிக்குலம் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். எப்படி வந்து ATL கரிக்குலம் வந்து இன்னும் சிம்பிளாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், என்னென்ன ஃப்ரீ ரிசோர்ஸை வந்து அவைலபிள் இருக்கு, ஸோ அந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸை வந்து இன்னும் டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும். ஸோ அதனால வந்து அந்த ATL கரிக்குலம் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ராஜு. தேங்க்யூ எவ்ரிஒன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு நெக்ஸ்ட் இப்போ ஒரு 2:15 ஆகுது. இன்னொரு 1 hour to 1.5 hours வந்து நம்ம இந்த வெபினார்ல இருக்க போறோம். ஸோ இந்த 1 hour 1.5 hours நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்றது ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அடல்ட் டிங்கரிங் லேப்ன்றது எப்போ ஆரம்பிச்சது, யார் ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இதை பத்தி ஒரு பேசிக் ஷார்ட் இன்ட்ரோ. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அந்த ஸ்கூல்ல இருக்கணும், அண்ட் தென் அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், அண்ட் தென் பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஒரு வெப்சைட். ஸோ இந்த லேபை செலக்ட் ஆன எல்லாரும் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபினான்சஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், என்ன டீடைல்ஸ், அண்ட் தென் இந்த ஸ்கீமுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஜெம் போர்ட்டல் இருக்கு, கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து நம்ம அமேசான், ஃபிளிப்கார்ட்ல வெப்சைட், அந்த வெப்சைட்லாம் இதுக்கான பொருட்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி வாங்கணும், என்னென்ன பொருள் அதில் வாங்கணும். அதுக்கு அடுத்து query ரெசல்யூஷன், அதாவது இப்போ இந்த அட்டல்ஸ் ஆப் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட், கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இந்த இதை எப்படி வந்து
கவர்மெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு கஸ்டமர் கேர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்றோம். அடுத்தது முக்கியமானது வெண்டார் செலெக்ஷன். இதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றோம். எந்த மாதிரி வெண்டார் செலக்ட் பண்ணணும், என்னென்ன விஷயம் ஒரு வெண்டார் செலக்ட் பண்ணும்போது பார்க்கணும். அண்ட் தென் காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் இஷ்யூஸ். சில விஷயங்கள் வந்து இப்போ ஹெட் மாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதோ, இல்லை ஒரு ஏடிஎல் இன்சார்ஜ் மாறுறதோ, ஸ்கூல்ல ஸ்பேஸ் இல்லாம போறது, இந்த மாதிரி காமன் இஷ்யூஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து Trans 2, அதாவது ஒரு எங்க ஸ்கூல்ல ஒரு வருஷத்துக்கு மேல அட்டல் லேப் இருக்கு, 2வது வருஷ ஃபண்டுக்கு நாங்க அப்ளை பண்ணணும்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் தென் லாகின் லிங்க்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். எங்க ஸ்கூல் அட்டல் லேப் இருக்குன்னா இந்த வெப்சைட்ல நாங்க ரெகுலரா பார்க்கணும், இந்த வெப்சைட்கான லாகின் டீடைல்ஸ் நாங்க வந்து ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத சொல்ல போறோம். கடைசியா உங்களோட கேள்விகள். இன் பிட்வீன் உங்களுக்கு எப்போ எந்த இதுல கேள்வி இருந்தாலும் Q&A அப்படின்னு சொல்லிட்டு உங்க Zoomல ஒரு ஆப்ஷன், அந்த Q&Aல உங்க கேள்வி நீங்க போட்டுடலாம். நாங்க வந்து அந்தந்த செக்ஷன் முடிக்கும் போது அந்தந்த கேள்விக்கான பதில்களை சொல்லியிருக்கோம். ஒரு சில செக்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு சில செக்ஷன் ராஜு will explain. ஸோ உங்க கேள்விகள் எதா இருந்தாலும் தயக்கம் இல்லாம நீங்க கேட்கலாம். Q&A செக்ஷன்ல கேள்வி கேளுங்க, சாட்ல கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்னா சாட்ல வந்து நாங்க அடிக்கடி ரெஸ்பான்ஸ் கேட்டோம் அப்படின்னா உங்க கொஸ்டின் வந்து நாங்க மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட எந்த கேள்விகளா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அந்த கேள்வியை முடிஞ்ச அளவுக்கு Q&Aல கேளுங்க, சாட்ல கேட்காதீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு சாட்ல எஸ்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னா உங்க சாட்ல போயிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. சூப்பர். முருகன் சார், அரியானந்தம் சார், அசோக் குமார் சார், சுப்பிரமணியன் சார், பாலசுப்ரமணியன் சார், தேங்க்யூ. சூப்பர், ரொம்ப ஆக்டிவான ஆடியன்ஸ். ஆசம். ராஜ்குமார் சார், ஜெகன் சார், சுரேஷ் பாபு சார், ஜெயலட்சுமி மேம், தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. ஓகே, உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும்னு நம்புறோம். உங்களோட எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். இந்த செஷன்ல மெஜாரிட்டி கேள்விகள் பதில் சொல்லுவோம். சப்போஸ் சில கேள்விகள் நாங்க வந்து ரொம்ப டீட்டெயிலான பதிலா இருந்ததுன்னா இப்ப சொல்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். அந்த கேள்வியை நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களை சந்தேகங்களை சரி பண்ணி நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் தி செஷன். உங்களுக்கு எந்த கேள்விகளா இருந்தாலும் Q&Aல ஆட் பண்ணுங்க. ரைஸ் ஹேண்ட் இப்போ கொடுக்காதீங்க. லாஸ்ட்ல நாங்க ரைஸ் ஹேண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் அலாட் பண்றோம். அப்ப நீங்க வந்து ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா we'll allow you to talk. இது வந்து நார்மல் நீங்க Zoomல அட்டெண்ட் பண்ண மீட்டிங் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கஸ்டமைஸ்டு. ஸோ அதனால உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் Q&Aல ஆட் பண்ணுங்க. அந்த செக்ஷன் முடிச்ச உடனே அந்த Q&Aக்கு நாங்க பதில் சொல்லிட்டே வரோம். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2014ல ஃபார்ம் பண்ணாங்க. முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்த பாடியை தான் நிதி ஆயோக்னு மாத்தினாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்லி. ஸோ இந்த நிதி ஆயோக் கீழே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்கீம் இஸ் அட்டல் இனோவேஷன் மிஷன். இந்த அட்டல் இனோவேஷன் மிஷன் கீழே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ். அதுல பிளாக்ஷிப் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ், அட்டல் இன்குபேஷன். அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் வந்து பசங்களோட ஐடியாஸை வந்து ப்ராடக்டா மாற்றக்கூடிய ஒரு செட்டப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்கூல்லையுமே இருக்கணும் அப்படின்றது. இந்த மேக்கர் ஸ்பேஸ், மேக்கர் கல்ச்சர்லாம் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல ரொம்ப பாப்புலர். அட்டல் டிங்கரிங் லேப் வந்து அந்த ஒரு விஷயத்தை இந்தியாவோட நூக் அண்ட் கார்னர் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அட்டல் டிங்கரிங் லேப் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து 15,000 ஸ்கூல் கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டல் இன்குபேஷன் சென்டர். இது ஃபார் காலேஜஸ் வேர் ஒரு ப்ராடக்ட் ஐடியாவோட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வரும்போது அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்து அந்த ப்ராடக்ட் ஐடியாவை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அவங்களை ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறது தான் இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டரோட பர்பஸ். அதே மாதிரி இன்னும் அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச், அட்டல் கம்யூனிட்டி இன்குபேஷன் சென்டர், கோ-கிரியேட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள போயிட்டே இருக்கு. நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறது அட்டல் டிங்கரிங் லேப் மட்டும். ஓகே, உங்கள வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல இருக்க ஸ்கூல்ஸ் இருப்பீங்க. சில ஸ்கூல்ஸ் வந்து இப்பதான் அப்ளை பண்ணிருப்போம், ஆர் நாங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆகல, இல்ல நாங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டோம் டாக்குமெண்டேஷன் முடிக்கல, இல்ல நாங்க செலக்ட் ஆகிட்டோம் எங்களுக்கு இன்னும் ஃபண்டிங் வரல, டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் தேவை. இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல ஸ்கூல் இருப்பீங்க. நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆல்ரெடி எங்க ஸ்கூல் அட்டல் லேப் இருக்கு, நாங்க செகண்ட் இயர் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணோம், ஆர் நாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், அந்த கொரோனா இஷ்யூனால எங்களால இனாகிரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல இருப்பீங்க. ஸோ அதனால ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் இந்த அப்ளை பண்ற ப்ராசஸ் எல்லாமே. அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன் பத்தி ராஜு உங்களுக்கு டீடைலா சொல்லுவாரு. அதுல ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா Q&Aல எப்படி ஆட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எனி ஸ்கூல் கேன் அப்ளை. 2 கண்டிஷன் தான். ஒன்னு, உங்க ஸ்கூல்ல இருந்து 10th வந்து 3 வருஷமாவது பாஸ் அவுட் ஆயிருக்கும். அதாவது நீங்க ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்ல இருந்து 10th 3 வருஷமாவது பாஸ் அவுட் ஆயிருக்கும். இது இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க பிரைவேட் ஸ்கூலா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருக்கலாம், CBSE இருக்கலாம், இல்ல IGCSE, எனி போர்ட் யூ கேன் ஃபாலோ, ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், எனி ஸ்கூல் இஸ் அலோவ். பட் ஒரே கண்டிஷன்,
10th 3 வருஷமாவது பாஸ் அவுட் ஆயிருக்கணும். இந்த லேபுக்கு நீங்க ஒதுக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் ரூம் இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸுக்கு வர கன்ஃபியூஷன் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து காலி இடம் இருக்கு, பில்டிங் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. உங்ககிட்ட பில்டிங், அதாவது பில்ட் ஸ்பேஸ் ஆல்ரெடி இருக்கணும். அதை நீங்க வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, ஆர் ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஆர் எங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, அது முடிஞ்ச உடனே அங்க ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஹவு டு அப்ளை? ரொம்ப சிம்பிள். ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்க பேசிக் ஸ்கூல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸ்கூலோட நேம், ஹெச்எம் நேம், டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த 10th மார்க்கோட டீடைல்ஸ், 12th இருந்ததுன்னா 12th மார்க்கோட டீடைல்ஸ், அண்ட் ஸ்கூல் வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆல்ரெடி என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ இதை வச்சு நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் இதை ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் யாராவது பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. வில் ஹெல்ப் தெம் டு அப்ளை. அடுத்தது, இது வரைக்கும் எவ்வளவு ஸ்கூல் செலக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்ராக்சிமேட்லி ஒரு 15,000 ஸ்கூல் கிட்ட செலக்ட் ஆயிருக்கு. அதுல தமிழ்நாடுல மட்டும் 1500 ஸ்கூல் கிட்ட, அதாவது 1455 ஸ்கூல் கிட்ட செலக்ட் ஆயிருக்கு. அதுல நியர்லி 60% 790 ஸ்கூல் கிட்ட கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஸோ இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லேப்ல என்ன இருக்குன்றத பத்தி நம்ம அடுத்த செக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து எந்த லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு லிஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க இந்த ப்ராசஸ் இப்படி பண்ணணும், இந்த ப்ராசஸ் கொஞ்சம் மாத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்க ஸ்கூல்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. இதுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7 லிஸ்ட் விட்டுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இதுல 1500, 3000, 3437, 603 இந்த 4 லிஸ்ட்டுக்கும் எல்லா ப்ராசஸுமே ஆன்லைன். அதுக்கு முன்னாடி பண்ண 3 லிஸ்ட்டுமே எல்லாமே ஆஃப்லைன். நீங்க வந்து சில ஸ்கூல்ஸ் வந்து நாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஹைதராபாத் போயிருப்பீங்க, ஒரு மீட்டிங் வச்சு அதுக்கப்புறமா உங்க ஸ்கூல் செலக்ட் பண்ணிருப்பாங்க. பட் 1500 லிஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த அப்ளை பண்ணிட்டீங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றது சொல்லிடுறேன். and then Raju will explain on each and every documentல கொஞ்சம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராசஸ்க்கு நீங்க தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பேங்க் பாஸ்புக் காப்பி நீங்க கொடுக்கணும். அண்ட் தென் பிரின்சிபல் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும். எந்த ரூம் யூஸ் பண்ண போறீங்க அந்த ரூமோட டயக்ராம், அதாவது லென்த் விட்த் போட்டு ஒரு டயக்ராம் கொடுக்கணும். MOA ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு வேர்ட் ஃபார்மேட். அது நீங்க ஜஸ்ட் உங்க ஸ்கூல் நேம் ஃபில் பண்ணிட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் சீல் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஸ்கூலோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், இது யூடைஸ் நம்பர் இல்லாம, அது இல்லாம ஸ்கூலுக்கு ரெஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், அந்த டீடைல்ஸ் தேவை. அதுக்கடுத்து பேன் கார்டு, டாக்ஸ் எக்ஸம்ஷன், அண்ட் தென் பாண்ட் ஃபார்ம். இது ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ இப்போ இந்த லிங்க், இந்த டாக்குமெண்ட்ஸை எங்க போய் அப்லோட் பண்றது? இப்போ ஒரு லிஸ்ட்டுக்கு நான் ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ அந்த லிங்கை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும். பட் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக we have created a link. இப்போ இங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா www.linktr.ee/atal aravind இப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஒரு லிஸ்டோட லாகின் லிங்க்கும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணா இப்படிதான் வரும். இதில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல் அப்படின்றது, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா லிஸ்டோட லிங்க்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த லிங்க் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்றதுக்கு உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி தேவை, ATL கோட் தேவை, யூடைஸ் நம்பர் தேவை. இதை வச்சு நீங்க லாகின் பண்ணி உங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு டாக்குமெண்ட் பத்தி ராஜு will explain in detail. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா முடிச்சுங்க ராஜு. ஏன்னா மெஜாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சதுனால இந்த ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுங்க ராஜு. ராஜு கேன் டேக் ஓவர். தேங்க்யூ அரவிந்த். ஸோ காமனான ரீஜன்ஸ் நம்ம டாக்குமெண்ட்ல என்ன மேஜரா பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ற பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ATL கிராண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிஸ் பண்ணியிருப்போம். அது ஒரு மேஜர் மிஸ்டேக். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்கூலை வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு GOV HR SEC, ஸோ ATL கிராண்ட். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் எழுதுனா அந்த பிரிண்ட் பண்ணா கூட அந்த ATL
பேங்க் அக்கௌண்ட் அந்த பாஸ்புக்கில். ஸோ அந்த மிஸ்டேக்னாலையும் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேன் பண்ணுற காப்பியில் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கிளியராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். தென் பேங்க் மேனேஜரோட சைன் சீல் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். கண்டிப்பாக வந்து அந்த பேங்க் பாஸ்புக்கில் வந்து ஹெச்எம் ஆர் பிரின்சிபாலோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அரவிந்த் நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டரில் வந்து ஸ்கூல் நேம் வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து கரெக்ட் ஏரியா ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவாக இருக்கணும். அந்த அந்த பிளேஸ் வந்து எந்த டேட்ல இருந்து அவைலபிள் ஸோ அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா பிரின்சிபலோட சீல் வந்து வித் டேட்டோட அந்த ஸ்கூல் சைனோட சைன் சீல், அதுக்கப்புறமா எந்த டேட்ல வந்து அவங்க சைன் பண்ண அது இருக்கணும். தென் இது எல்லாமே வந்து ஸ்கூலோட லெட்டர் பேட்ல தான் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து லெட்டர் பேட் இல்லாம இருக்கலாம். ஸோ ஒரு A4 சைஸ்ல மேல வந்து உங்களோட ஸ்கூல் நேம், கீழே அட்ரஸ் போட்டு ஸோ அதை பிரிண்ட் எடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து இந்த லெட்டர் ஆஃப் த பாடியை டைப் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து கீழே வந்து பிரின்சிபல் ஆர் ஹெச்எம்ஸ் வந்து சைன் பண்ணி சீல் பண்ணி அதை நீங்க ஒரு காப்பி எடுத்து நீங்க அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த லேபோட லேஅவுட் டயக்ராம், நிறைய பேர் வந்து இது பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் அப்லோட் பண்ணுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றுமே தேவையில்ல, ஒரு பிளைன் ஷீட்டில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஸோ அதில் வந்து அந்த ரூமோட சைஸ் வந்து லென்த் அண்ட் வித் மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் வந்து எந்த இடத்துல டோர் இருக்குது, எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸிட், எந்தெந்த இடத்துல விண்டோ இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், அதோட டோட்டல் ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் தான் மெஷர் பண்ணணும். ஸோ இதுலேயுமே வந்து ஸ்கூல் நேம் எழுதணும், பிரின்சிபாலோட சைன் சீல், ஸோ அந்த விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆர்டிடெட் டயக்ராம் அதோட ஸ்கூல் பிளான் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ MOU இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நிறைய ஹெச்எம்ஸ் அண்ட் பிரின்சிபால் வந்து நார்மலாக அவங்க க்ரீன் இங்க்ல தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த MOUல வந்து எல்லாருமே ப்ளூவில் தான் சைன் பண்ணணும், பேஜ் பை பேஜ் வித் அவங்க சீலோட. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், ப்ளூவில் சைன் பண்ணணும் வித் தட் சீல். நெக்ஸ்ட் தென் பேன் கார்டு அண்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட். இது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் அவங்க வந்து பேன் கார்டு, பிரைவேட் ஸ்கூலாக இருந்தால் பேன் கார்டு சப்மிட் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு பேன் கார்டு இல்லைன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட். மேபி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் அவங்க ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட இந்த டாக்ஸ், இந்த பேன் கார்டு, இந்த விஷயம்லாம் எங்கள்கிட்ட கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ பாண்ட் ஃபார்ம் வந்து ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் என்னன்னா வந்து பாண்ட் ஃபார்ம் வந்து ஒரு 10 rupees or 20 rupees பாண்ட் பேப்பரில் சைன் லெட்டர் ஆஃப் த பாடி டைப் பண்ணி சைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து அந்த 10 or 20 rupees அந்த பத்திரமா இருக்கணும். மற்ற பேப்பர் எல்லாமே வந்து நார்மல் A4 ஷீட் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பிரின்சிபாலோட சைன் அண்ட் சீல் ரொம்ப முக்கியம். தென் வந்து நோட்டரி சைன் அண்ட் சீலும் வந்து இதில் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ அரவிந்த். Thank you, Raju. So this is one of the lab that we have set up. So Adal lab எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னென்ன மெட்டீரியல் தேவையோ எல்லாமே இந்த லேப்ல இருக்கும். இதில் சில வியூஸ் ஆர் நாட் விசிபிள் yet, பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் உங்கள் அடல் டிங்கரிங் லேப் இருக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆல்ட்ரபிள் ஸ்பேஸாக இருக்கணும், ரொம்ப ஃபிக்ஸடாக இல்லாமல். ஸோ இப்போ ராஜு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னார், உங்களை நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ரூவலுக்கு வரும். அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க எந்த பயப்பட வேணாம்னா, அந்த ஒரு டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா அது மறுபடியும் திருப்பி எல்லா டாக்குமெண்ட்டும் ரிஜெக்ட் ஆனா கூட ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்க டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, வி ஹெல்ப் யூ. என்ன ரீசன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கோ சரி பண்ணி அப்லோட் இட் அகைன். ஸோ ஒன்ஸ் அது அப்லோட் ஆகிட்டு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் கெட் எ மெயில் சேயிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, யூ ஹேவ் டு சென்ட் த ஹார்ட் காப்பி டு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயில் உங்களுக்கு வந்த உடனே வாட் யூ வில் டூ இஸ்
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு காப்பி வச்சுக்கிட்டு யூ வில் சென்ட் ஒரிஜினல் காப்பி டு தேம் எக்ஸப்ட் பேங்க் பாஸ்புக் ஒரு கலர் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து அனுப்பிச்சா போதும். மற்றது எல்லாமே ஒரிஜினல் நீங்க பிசிக்கலா சைன் பண்ணதோட காப்பி அனுப்பணும். அதுல பாண்ட் ஃபார்ம் மட்டும் 2 காப்பி அனுப்பணும். தட் இஸ் ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ். இது நீங்க அனுப்பும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து either ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் இதெல்லாம் அனுப்பணும். கொரியர்ல அனுப்பக்கூடாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட் தான் அனுப்பணும். அதுலயும் வித் அக்னாலஜ்மெண்ட், அதாவது அவங்க ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து நமக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் இல்லாம நீங்க வந்து போஸ்ட் பண்ண. ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே சார் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் அப்ரூவ் பண்ணிட்டோம், மெயில் வந்துச்சு, டெல்லிக்கு போஸ்ட் அனுப்பிச்சிட்டோம், அடுத்து எப்போ சார் எங்களுக்கு ஃபண்டிங் வரும்னு கேட்டீங்கன்னா there is a procedure called PFMS. அதில் நீங்க என்ன பண்ண, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம இந்த போஸ்ட் அனுப்பிச்ச டாக்குமெண்ட் வச்சு டெல்லியிலேயே அவங்களே நமக்குன்னு ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணுவாங்க. இந்த PFMS ஒரு லாகின் டீடைல் கிரியேட் பண்ணுவாங்க. அதை எப்படி செக் பண்றது அப்படின்ற ஸ்டெப் சொல்றேன், ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு PFMS பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ்ல ரைட் சைட்ல மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சின்ன ப்ரௌன் பாக்ஸ்ல மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சின்னு சொல்லி. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க பண்ண வேண்டியது வந்து இந்த செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு ஸ்கீம் கோட் வந்து 2351 அப்படின்னு போடும். நான் மறுபடியும் சொல்றேன் 2351. நான் சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். ஸ்கீம் கோட் இஸ் 2351. ஸோ இந்த ஸ்கீம் கோட் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல போயிட்டு நீங்க ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு ஸ்கூலும் வந்து வெவ்வேறு ஸ்டேட்டஸ்ல இருக்கும். இது பெண்டிங் பிடி அப்ரூவல் இருக்கும், இல்ல அப்ரூவ்ட் இருக்கும், இல்ல ரிஜெக்டட் இருக்கும். ரிஜெக்டட் அப்படின்னா பேங்கோட பாஸ்புக்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கும், ஆனா இங்க வந்து நேம் வந்து இப்போ கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாத்தூர்னு இருக்கு. இவங்க பேங்க்ல GOVT பாய்ஸ் ஹையர் செகண்டரின்னு இருக்கலாம், ஆர் GBHSS கூட இருக்கலாம். ஸோ இந்த 2 நேமும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகணும். இப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது மேட்ச் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ இங்க வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. சரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்க ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி அப்படின்னா நாங்கள் வந்து டாக்குமெண்ட்டும் டெல்லி போஸ்ட் அனுப்பிச்சிட்டோம், எங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு, கிரியேட் ஆகி அப்ரூவ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஃபண்ட் அலாட் ஆகும். இந்த ஃபண்ட் அலாட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நார்மலாவே அது 1 to 2 months எடுக்கும். இப்போ வந்து இந்த லாக்டவுன் கொரோனா இஷ்யூனால எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால உங்களுக்கு நியர்லி 3 months to 4 months கூட ஆகலாம். அண்ட் இந்த ஃபண்ட் அலாட் ஆகிறது எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸ். அதாவது மொத்தமா இந்தியாவில வந்து ஒரு 15,000 ஸ்கூல் இருக்குன்னா ஓகே இதுல ஒரு 1000 ஸ்கூல் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்கன்னா அந்த 1000 ஸ்கூலுக்கு ப்ராசஸ். உங்க ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நாங்க முடிச்சு 4 மாசம் ஆகுது, எங்களுக்கு இன்னும் ஃபண்ட் வரலையேன்னு கேட்க முடியாது. பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸால லாக்டவுன்ல இதெல்லாம் பண்ண முடியலன்றதுனால அந்த டிலே இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேட்டா லாக்டவுன் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற போது நிறைய ஸ்கூல் இந்த ப்ராசஸ் முடிப்பாங்க. இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா 1000 ஸ்கூல்ஸ் ஒரு 500 ஸ்கூல்ஸ் ஒரு நம்பர் வச்சிருக்கோம். அவ்வளவு ஸ்கூல்ஸ் வந்த உடனே அந்த பேட்சுக்கு ஃபண்ட் ரிலீஸ். ஓகே, இந்த ஃபண்ட் வந்து மொத்தம் எவ்வளவு வரும், இது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டோட்டல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அடல் டிங்கரிங் லேப் ஸ்கீம்ல மொத்தம் ஒரு ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஃபண்ட் வந்து 20 லட்சம் ரூபாய். இதுல முதல் வருஷம் பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரும். அந்த 12 லட்சம் ரூபாவை 2ஆ பிரிச்சிருக்கோம். 10+2. 10 வந்து செட்டப் காஸ்ட், 2 வந்து ஆபரேஷனல் காஸ்ட். அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த 2 lakhs மட்டும் ரிப்பீட் ஆகும். ஒரு வருஷம் முடியும் போது நீங்க வந்து வரவு செலவு கணக்கு கொடுப்பீங்க. அதை சரி பார்த்துட்டு அடுத்த வருஷத்துக்கான 2 lakhs உங்களுக்கு வந்து அலாட் பண்ணும். ஸோ இந்த செட்டப் தான் உங்களோட மொத்த ஸ்கீமோட செட்டப். ஸோ இப்படிதான் நீங்க உங்களுக்கு வர்ற ஃபண்டை யூஸ் பண்ணணும். ஸோ முதல் வருஷம் 12 லட்ச ரூபா வந்திருக்கும். அதுல 10 லட்ச ரூபாய் வந்து 3ஆ பிரியும், 2 லட்ச ரூபாய் வந்து 2ஆ பிரியும். இந்த 2 லட்ச ரூபாயில ATL இன்சார்ஜா இருக்கும் ஹானரேரியம் 5,000 per month. அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ஸோ அதனால 12 மாசத்துக்கு 5,000 per month கணக்கு போட்டோம்னா 60,000. மீதி 1.4 lakhsல அந்த லேபுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதாவது இதுல இருந்து CCTVயோ இல்ல ஏசியோ இல்ல ஸ்பீக்கர் மைக்கோ அந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடாது.
இந்த லேபுக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் மட்டும்தான், பசங்க ப்ராஜெக்ட் செய்ய தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வாங்கணும், மற்ற மெட்டீரியல்ஸ் வாங்கணும். And then replacing old and damaged goods. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க மெட்டீரியல் வந்து காலி ஆயிடுச்சு. சரி, இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து பசங்க ப்ராஜெக்ட் பண்ண காலி ஆயிடும். எல்இடி, ரெசிஸ்டர், ஆர்டுனோ போர்ட்ஸ், வயர்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஈவெண்ட், கேம்ப், ஒர்க் ஷாப் பண்றீங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிராவல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு காம்படிஷனுக்காக பசங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னா அந்த டிராவலுக்கான ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க இதில் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செட்டப் காஸ்ட் 10 lakhs இருக்கும். ஸோ இதுல 3 விஷயம் மேஜரா. ஒன்று வந்து 7 lakhsக்கு மெட்டீரியல்ஸ். இதை வந்து பேக்கேஜ் 1, 2, 3, 4 அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் 5 பிரிச்சிருக்காங்க. இது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2 காம்பனன்ட் முடிச்சிருவோம். 1.5 lakhs, 1.5 lakhs. இதுல ஒரு 1.5 lakhs வந்து லேப்டாப் ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு மட்டும். சரி, நீங்க 30,000 ரூபாயில 2 லேப்டாப், அதுக்கப்புறம் இன்னொரு 30,000 ரூபாயில இன்னொரு ப்ரொஜெக்டர்னா இதுவே 90,000 ஆயிடும். அண்ட் தென் ஒரு நல்ல லேப்டாப் ஒரு 45,000 ரூபாய் வாங்குறீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்ல அந்த ப்ரொஜெக்டருக்கான ஸ்கிரீனும் இல்ல அதுக்கான வயரிங் இன்ஸ்டலேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மொத்தமா 1.5 lakhs வரும். அண்ட் தென் இன்னொரு 1.5 lakhs பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர். இப்போ எங்ககிட்ட ஃபர்னிச்சர் இருக்கு அப்படின்னா நீங்க இன்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 காம்பனன்ட் இருக்கு: ஃபர்னிச்சர், எலக்ட்ரிக்கல், பெயிண்டிங், போஸ்டர், ஸ்டிக்கர்ஸ். இந்த 1.5 லட்சம் ரூபாய் இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க அதை வந்து ஃபுல்லாவே ஃபர்னிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்லாவே இன்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 காம்பனன்ட்டுமே இது உள்ளதான் வரணும், வேற அமௌண்ட் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 7 lakhs. இந்த 7 lakhsல நான் சொல்லியிருந்த மாதிரி பேக்கேஜ் 1, 2, 3, 4 வந்து ஜெம்ல தான் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெம், அதாவது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ன்ற வெப்சைட், அது மூலமா இந்த பேக்கேஜ் 1, 2, 3, 4 வந்து நீங்க வாங்கணும் அப்படின்றது மே 2019ல இருந்து கம்பல்சரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ஷனலா இருந்தது, இப்போ வந்து அது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ எந்த வெண்டர் கிட்ட நீங்க மெட்டீரியல்ஸ் P1 to P4 வாங்கினாலும் அவங்க ஜெம் மூலியமா தான் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸை வாங்கணும். அடுத்து அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங். இது வந்து வெண்டர் டு வெண்டர் மாறும். ஒரு வெண்டர் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்க ஸ்கூலுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் த்ரூ ஜெம். மறுபடியும் இந்த லிங்க் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஜெம்மோட பையர் ஐடி வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த லிங்க் நோட் பண்ணிக்கோங்க: www.linktr.ee/atal-aravind. ஸோ நான் பர்சனலா கிரியேட் பண்ண லிங்க் இது. ஜஸ்ட் ரீடைரக்ட் லிங்க் தான், உங்களோட எந்த டீடைல்ஸுமே கேட்காது. போனீங்கன்னா அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான லிங்க் 1 கிளிக்ல நீங்க வந்து ரீச் கூகுள் சர்ச் பண்ணி எந்த லிங்க்னு தெரியாம நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு சிம்பிளிஃபைடான ஸ்டெப் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்தது அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட வெப்சைட். ஸோ இதுல ஒரு query கிரியேஷன், அதாவது நான் கஸ்டமர் கேர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த விஷயம். இந்த query கிரியேஷன்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இந்த query creation லிங்க்குக்கு போகணுன்றதை இப்போ காட்ட போறேன். இது நீங்க அந்த அட்டல் அரவிந்த் லிங்க்லயே வந்து பார்க்கலாம். சப்போஸ் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எய்மோட வெப்சைட் போயிடுங்க, aim.gov.in. அதுல அட்டல் டிங்கரிங் லேப் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல ஏடிஎல் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்க ஸ்கூலோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 daysல மேக்ஸிமம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜெம் ஐடி வேணும் அப்படின்னா நம்ம எப்படி query கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூனிக் கோட் இருக்க இடத்துல உங்களோட ஏடிஎல் கோட் போடணும். ஸ்கூல் நேம், கேட்டகரியில ஜெம் ரிலேட்டட் query, சப் கேட்டகரியில ஜெம் ரிலேட்டட் query, ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுவீங்க. நீங்க ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுக்கலாம். அதுக்கடுத்து மொபைல் நம்பர், பிரின்சிபல் நம்பர் கொடுக்கலாம், ஆர் ஏடிஎல் இன்சார்ஜ் நம்பர் கொடுக்கலாம். அண்ட் தென் query ரிலேட்டட் டாக்குமெண்ட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ப்ரௌஸ் கொடுத்து டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது காட்டணும், எங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது, இந்த ஆப்ஷன் வரலன்ற மாதிரி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து அப்லோட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க டைப் ஹியர்னு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதுல உங்களோட query என்னவோ, இப்போ ஜெம் ஐடிகள் வேணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஃபண்ட் இந்த டேட்ல வந்துச்சு, we want to establish the lab, அதுக்காக எங்களுக்கு ஜெம்ல இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு எங்க ஜெம் பையர் ஐடி வேணும், தீஸ் ஆர் அவர் டீடைல்ஸ், உங்க ஸ்கூல் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 daysக்குள்ள மேக்ஸிமம் உங்களோட ஜெம் பையர் ஐடி அமைச்சிருவாங்க. அண்ட் தென் we need to activate the ஜெம் பையர் ஐடி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு டிக்கெட் நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 24567 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க போய் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு 5 digit நம்பர் உங்களுக்கு வரும்.
அந்த டிக்கெட் நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் நீங்க இந்த query-ய ட்ராக் பண்ண முடியும். அடுத்தது சோஃபார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டின் இஸ் தேர் இன் Q&A. My school has selected for attending but not open because of corona. Due to corona it has not been open. What can I do? ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. நாங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டோம், பிப்ரவரி ஆர் மார்ச் இனாகிரேட் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனால் வந்து லாக்டவுன் வந்ததுனால எல்லாம் பண்ண முடியல. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத சுச்சுவேஷன் தான். நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்க இப்போ உங்களால ரீஓபன் பண்ண முடிஞ்சிச்சு, டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து டீச்சர்ஸ் வச்சு கூட ஃபர்ஸ்ட் வந்து இனாகிரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்துட்டு பசங்க எப்போ ரெகுலரா ஸ்கூல் போறாங்களோ அப்போ நீங்க லேபை ஃபுல் ஃபிளெட்ஜா ரன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜெம் ஐடியோட ஆக்டிவேஷன். இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெம் ஐடி பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சாட்ல எஸ்ன்னு போடுங்க. ஜெம் ஐடி பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஜெம் ப்ரொக்யூர்மென்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எஸ்ன்னு போடுங்க. So that I know how many people want to know about GEM. Super. Lot of response. Super. ரொம்ப அருமை. சூப்பர். ஸோ இப்போ நீங்க வந்து query கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஜெம் ஐடி வந்து HM-ஓட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ அதை வச்சு தான் நீங்க வந்து லாகின் பண்ணுவீங்க. ஸோ நீங்க டீடைல்ஸ் சப்மிட் பண்ணும்போது HM-ஓட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்து அஃபிஷியல் நம்பர் தனியாகவும் பர்சனல் நம்பர் தனியாகவும் இருக்கும். ஆதார் மோஸ்ட்லி பர்சனல் நம்பர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். பட் நீங்க query கிரியேட் பண்ணும்போது பிரின்சிபலோட ஆதார் நம்பர் போடும்போது ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் தான் கொடுக்கும். நீங்க அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து email.gov.in இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து நம்ம நார்மலா கூகுளுக்கு ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ற மாதிரி தான் ஒரு போர்ட்டல். அதுல போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணலாம். சப்போஸ் லாகின் ஆகலை அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதே ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போன உடனே வெரிஃபை ஜெம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜெம்மோட வெப்சைட் போகும். மறுபடியும் உங்க ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க ஜெம் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெம்ல தென் ப்ரொசீஜர் சிம்பிள் பட் டைம் டேக்கிங். ஏன்னா ஜெம்ல ஒரு இதுக்கும் நீங்க நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது இன் டீடைலா we have put a video in YouTube. நான் YouTube சேனலோட லிங்க் கிளாஸ்ல சொல்றேன். அது you can use to get the GEM ID procurement. ஸோ இதுதான் அந்த email.gov.in வெப்சைட். ஸோ இதுல தான் நீங்க லாகின் பண்ணி யூசர் நேம். GEM buyer ID வந்து gembuyer1.atlcode.tn@gmail.com gembuyer.in இந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். ஒருத்தருக்கு அது மாறும். சிலருக்கு பைகான், சிலருக்கு buyer1 அந்த மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு எப்படி வந்திருக்கோ அதை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுல சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா கெட் இன் டச் வித் திஸ், கான்டாக்ட் பண்ணுங்க. வில் ஹெல்ப் யூ இன் திஸ். அண்ட் தென் நீங்க ஜெம் லாகின் பண்றதுக்கும் email.gov.in லாகின் பண்றதுக்கும் ஒரே பாஸ்வேர்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான பேக்கேஜ் 1 to 4 நீங்க ஜெம்ல வந்து ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் 1 2 3 4 ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கோமே, இந்த பேக்கேஜ் தான் என்ன, இதுல என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படின்றது ராஜு will explain. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை இப்ப ராஜு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ராஜு can take it. அரவிந்த் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமா? ஒரு நிமிஷம், I'll stop my screen share. ஓகே, screen share enable பண்றேன், then we can options are there. Okay, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா அரவிந்த்? மெட்டீரியல் பேக்கேஜ். yes தெரியுது. ஓகே, thank you. ஸோ வந்து மெட்டீரியல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 4 பேக்கேஜ் இருக்கு. P1 P2 P3 P4ன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஸோ அதில் P1 பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட், ரோபோட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சென்சார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேக்கேஜுக்கான ஒரு காம்பனன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக்காக நம்ம ஃபிசிக்ஸ் லேப்ல யூஸ் பண்ணுற எல்இடி, பேட்டரி, பிரெட் போர்ட் அந்த விஷயத்துலேருந்து அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸாக இருக்க இந்த சென்சார்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் நீங்கள் நிறைய விஷயம் யூஸ் பண்ணுற ப்ளூடூத், வைஃபை, தென் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் லைக் அடினோ, ராஸ்பெரி பை, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி
காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளால ஒரு லேப் கூட பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அடல் டிங்கரிங் லேப்ல இருக்க மெட்டீரியல்ஸ் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்பிளே ஒன் மைக்ரோ கண்ட்ரோலர் ராஸ்பெரி பை வச்சு ஒரு லேப்டாப் நம்மளால பசங்களால பில்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கான மெட்டீரியல் காம்பனன்ட்ஸ் வந்து இந்த பேக்கேஜ் P1ல இருக்கு. P2 பாத்தீங்கன்னா ராபிட் ப்ரோட்டோடைப்பிங் டூல். இதுல பாத்தீங்கன்னா வந்து மேஜரா வந்து 3D பிரிண்டர் அந்த மிஷின் இருக்கும், அதுக்கான ஆக்சசரி பார்ட்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து கிராஃப்ட், அந்த விஷயம் எப்படி ஒர்க் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ அந்த விஷயம்லாம் வந்து இருக்கும் P2ல. இந்த 3D பிரிண்டர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நார்மல் 2Dனா வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி, 3Dனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுஸை வந்து நம்மளால உடனே பிரிண்ட் பண்ண முடியுமா? 3D பிரிண்டர்ல முடியும். 3D பிரிண்டர்ல இந்த மவுஸோட டிசைனை வந்து டிசைன் பண்ணி அதை சாஃப்ட்வேர்ல நம்ம கோடிங்கா இந்த 3D பிரிண்டருக்கு கொடுத்தோம்னா ஸோ இந்த மவுஸை வந்து பிரிண்ட் பண்ணி அழகா நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அதுதான் 3D பிரிண்டரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ வந்து ரீசெண்டா இந்த டெக்னாலஜி எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஏரோஸ்பேஸ்ல இருக்க சேட்டலைட்ஸ், அங்க இருக்க அந்த மெட்டீரியல் காம்பனன்ட்ஸ்ல வந்து இந்த 3D பிரிண்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவும் காமனா இன்னும் ஒரு 10 years 15 yearsக்கு அப்புறம் இதுவும் காமனா ஒரு நம்ம கையில இருக்க செல்போன்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இதோட இன்வால்மெண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. நான் ரீசனா சொன்ன மாதிரி இப்போதைக்கு சேட்டலைட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம், இந்த மெட்டீரியல் டிசைன் பண்ணி இது டிசைன் பண்ற மெட்டீரியல்ஸை சேட்டலைட்ல யூஸ் பண்றாங்க. தென் இப்போ ரீசெண்டா ஒரு டெக்னாலஜி என்னன்னா வந்து நம்ம ஹியூமன் ஆர்கன்ஸை வந்து இது மூலமா பிரிண்ட் பண்றாங்க, இது நானோ டெக்னாலஜிஸ் மூலமா. ஸோ அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த 3D பிரிண்டர் மூலமா நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த மிஷின் வந்து நம்ம அடல் டிங்கரிங் லேப்ல பேக்கேஜ் 2ல வருது. எய்தர் ஸோ இந்த பேக்கேஜ் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா வெண்டார் கொடுக்குற மெட்டீரியல் எல்லாமே சேம் தான். ஸோ அந்த P1ல எந்த வேரியேஷனுமே இருக்காது. P2ல பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மேனுஃபேக்சரை பொறுத்து அந்த 3D பிரிண்டர் டைப் இருக்கும். ஸோ P3 போயிடலாம். ஸோ P3 பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெஷர்மெண்ட் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஜராக வந்து நம்ம ஹார்ட்வேர் டூல்ஸ், நம்ம பையன் வந்து ஒரு இன்ஜினை வந்து கலட்டுறான், ஒரு அடல் டிங்கரிங் லேபுக்கு ஒரு இன்ஜின் இருக்கு. ஸோ அந்த இன்ஜினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும், ஸோ பண்ணிட்டு அந்த இன்ஜின் எப்படி இருக்கணும் பையன் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அதுக்கு தேவையான டூல்ஸ். தென் வந்து ஒரு வுட் ஒர்க்கிங்காக, ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு, ஒரு பிளம்பிங் ஒர்க்குக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்ஸனா வந்து அவன் ஒரு புதிய அவன் டிசைன் பண்ற விஷயத்த அவன் ட்ரை பண்றதுக்கான ஹெல்பிங் டூல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் மெஷர் பண்றதுக்கான இந்த வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேட்ச், ஸோ இது எல்லா விஷயமே வந்து P3ல இருக்கும். P4 பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து சேஃப்டி நம்ம சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதில் இருக்கும். மேஜரா வந்து ஹேண்ட் கிளவுஸ், மாஸ்க், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், ஸோ இந்த மாதிரி சேஃப்டி காகுல்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் P4ல இருக்கும். அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங்க்கு வந்து ஒவ்வொரு வெண்டாரை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த மெட்டீரியல் P1, P2, P3, P4. ஓகே, ஸோ நம்ம இப்போ மெட்டீரியல் வாங்கியாச்சு. நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய அடல் டிங்கரிங் லேப் செட்டப் பண்ண ஸ்கூல்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த அடல் டிங்கரிங் லேபுக்கான கரிக்குலம், அடல் டிங்கரிங் லேபோட கரிக்குலம் வந்து நான் எய்ம் வெப்சைட்ல வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயம் பார்த்துருந்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல வந்து ஏசின்னு டைப் பண்ணுங்க. நான் எய்ம் வெப்சைட்ல நான் அடல் கரிக்குலம் நான் பார்த்துருக்கேன், அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீச்சர்ஸ் ஆர் ஹெச்எம்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல வந்து ஏசின்னு டைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். You need to explain them in detail. ஒரு சிலர் பார்த்திருக்காங்க. சூப்பர். கொஞ்சம் லேட்டா ரிப்ளைஸ் வருது. ஃபைன். Thank you. So நிறைய அரவிந்த் இந்த எய்ம் வெப்சைட் வந்துருச்சா? யா. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம அடல் டிங்கரிங்ல அப்ளை பண்ற எல்லா விஷயமே இந்த aim.gov.in தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுல வந்து அடல் டிங்கரிங் லேபோட ஹெட்ரை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து நிறைய டிராப் டவுன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ATL கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிச்சயாயோக்கே வந்து இந்த அடல் லேபுக்கு என்னென்ன கரிக்குலம் இருக்கு, ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், ஸோ எல்லா விஷயமே வந்து வித் டாக்குமெண்டோட என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ல. ஸோ இனிஷியலா வந்து இந்த
லேபோட இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் இதோட விஷன் அண்ட் மிஷன் என்ன, ஸோ அந்த பார்ட். தென் வந்து இந்த லேபோட ஐடியேஷன் என்ன, பசங்களுக்கு வந்து இந்த லேபை வந்து எந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு போகணும், ஸோ அந்த விஷயங்கள். டிசைன் திங்கிங் வந்து பசங்களை வந்து எப்படி வந்து ஒரு என்டர்பிரினரா சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, ஸோ அந்த ஐடியாவை வந்து ஒரு ப்ராடக்டா டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கான யூசர்ஸ்ட எப்படி போய் ரீச் பண்ண வைக்க முடியும், ஸோ அந்த ப்ராசஸ் தான் டிசைன் திங்கிங்ல சொல்லி கொடுப்போம். தென் அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், பிசிக்கல் கம்ப்யூட்டிங், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னல முன்னாடி ஒரு லேப்டாப்பே வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் வச்சு பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஹையன் விஷயத்தை எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் அண்ட் பிசிக்கல் கம்ப்யூட்டிங்ல பசங்க கற்றுப்பாங்க. தென் நான் சொன்ன மாதிரி 3D பிரிண்டர், ஸோ 3D பிரிண்டர்ல அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து டிங்கர் கேட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து பசங்க டிசைன் பண்ணுவாங்க. தென் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்து பசங்க வந்து நிறைய டிசைன்ஸ், நிறைய மாடல்ஸ் வந்து பசங்க பண்ணுவாங்க, நிறைய இனோவேஷன் ப்ராடக்ட் வந்து பசங்க டெவலப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அதை வந்து பேட்டர்ன் பண்ணாம விட்டுருவோம். ஸோ அதுதான் நம்ம பண்ற விஷயம், நம்ம மறந்துடுவோம் அந்த விஷயத்த, பேட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு எடுக்கிறது, ஸோ அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே இந்த லிங்க்ல இருக்கு. ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு பேஸ் பை பேஸா எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க கிளியரா ஒரு டாக்குமெண்டா, ஒரு வீடியோவா எல்லாமே பக்காவா இந்த மாடியூல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியே வந்து அட்டல் இன்சார்ஜ் இல்ல வேற சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா டீச் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தென் ட்ரோன் மாடியூல், ஏஐ பேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடியூல். தென் வந்து பசங்க வந்து கோடிங் கத்துக்கணும்னா, அதுக்கப்புறமா வந்து இதுல 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து கேமிங் மாடியூல் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க, அதாவது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கே வந்து ஒரு கோடிங் கத்துக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்ஸ் வந்து நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இருக்கவங்க வந்து நிறைய ஆப் டெவலப்பர்ஸா, கேம் டெவலப்பர்ஸா இருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒரு நியூ ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல ஸோ அதை விஷயமா கத்துக்கிறது கூட நம்ம 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல கத்துக்கலாம் பசங்கள்ட்ட வந்து. ஸோ இந்த கேமிங் மாடியூல்ல பசங்க கிளிக் பண்ணி கேமிங் மாடியூல் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அட்டல் திங்கரிங் லேப் செட்டப் பண்ண ஸ்கூல்ஸ், ஸோ இதுல போயிட்டு சைன் அப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேஜரா வந்து பையனோட இது வந்து இங்க மேல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸும் இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸும் இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பேசிக்கா உன்னோட யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். மேஜரா வந்து ப்ரொஃபைல் அப்டேஷனுக்கு வந்து அந்த ஸ்கூலோட ஏடிஎல் கோட், ஸோ அது மட்டும் அந்த பையன் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பையனுக்கு தெரியாது அந்த ஏடிஎல் கோட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சைட்ல வந்து அவன் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஸோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து எல்லா ஆப் டெவலப்மெண்ட் மாடியூல், ஸோ இந்த ஒவ்வொரு மாடியூலுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம எப்படி சிம்பிளா யூஸ் பண்ற மாதிரி நம்ம எய்ம் வந்து ப்ராப்பரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கனால நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து இதை படிக்கிறதுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ், இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எங்களால எப்படி ட்ரை பண்ண முடியும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இந்த விஷயத்த, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்க ஸ்கூல்ஸ் வந்து ஸோ எங்களை ரீச் பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் கண்டிப்பா. எப்படி வந்து ஸ்டார்டிங் பேஸ்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இந்த விஷயத்த, ஒவ்வொரு விஷயத்தையும் டிசைன்ல இருந்து 3D பிரிண்டர் வந்து கேமிங் மாடியூல், இந்த ஆப் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பையனுக்கு எப்படி எடுத்துட்டு போறது, ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயமே நாங்க கைட் பண்றோம். ஸோ வந்து கண்டிப்பா எங்களை ரீச் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ ராஜு. ஸ்கிரீன் ஷேர் if you can share stop I share please. நம்ம ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா ராஜு? விசிபிளா இருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜு வந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜஸ் பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு. என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, என்னென்ன கரிக்குலம் இருக்கு, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா வெண்டர் செலக்ட். ஏன்னா இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் there are lot of vendors. நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து நிறைய பேர் ஆல்ரெடி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் கூட Q&Aல ஒருத்தர் கேட்டிருந்தாரு.
இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குற அப்ரோச் பண்றாரு, நாங்க அவர்கிட்ட எல்லாமே கொடுக்கலாம். யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் வெண்டர்ஸ். பட் நீங்க மொத்தமா அவங்க கையில தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஹெச்எம்ஸ் நீங்க தான் வந்து சைன் பண்ணி எல்லாமே கொடுக்குறீங்க. ஸோ யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் எனிஒன். இது வந்து ரொம்ப ரேண்டமா இருக்கு, ஒருத்தர் பேசுறாங்க, ப்ராப்பரா ஹெல்ப் பண்றாங்களா இல்ல தெரியல அப்படின்ற ரீசன்னால தான் we have created this ATL awareness and support from the state government itself. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் தொழில்முறை மேம்பாட்டு கழகமும் சேர்ந்து இதை கிரியேட் பண்ணதுக்கு காரணமே இந்த மாதிரி நிறைய அங்கங்க இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, இதை வந்து நம்ம ஒரு சென்ட்ரல் டீம் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா இதை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது கிரியேட்டே பண்ணிருக்கோம். ஸோ வி ஆர் ஹியர் டு ஹெல்ப். ஒரு 7 டீம்ஸ் இருக்காங்க இந்த வெபினார்க்குள்ளே. இப்போ நாங்கள் 2 பேர் தான் நீங்க பாத்தீங்க. இது இல்லாம ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு டேக்கிங் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதனால இந்த வெண்டர் செலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து கவனிக்கலாம் கூட இந்த விஷயம் ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. ஏன்னா இதை நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த லேபோட முழுசான அவுட்புட் உங்களுக்கு எடுக்காமலே நீங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா கவனிங்க அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறீங்கன்ற எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால சாட்ல நோன் போடுங்க. சாட்ல நோன் போடுங்க. ஓகே, குட். இவ்வளவு நேரம் எஸ் சொல்லிட்டு இருந்தா டக்குனு ஏன் நோ சொன்னு பாத்தீங்கன்னா பழக்க தோஷத்துல நிறைய பேர் எஸ் போடுவாங்க. பட் ஒருத்தர் கூட எஸ் போடல, எல்லாருமே நோ போடுறீங்க. வெரி குட். திருநெல்வேலி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஓகே, ஸோ வெண்டர் செலக்ட் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த லேபோட மெட்டீரியல் கொடுக்கறது இஸ் வெரி ஈஸி. ஏன்னா கவர்மெண்டே லிஸ்ட் கொடுக்குறாங்க, என்னென்ன மெட்டீரியல் கொடுக்கணும், என்ன குவான்டிட்டி இருக்கணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், கவர்மெண்டே லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ எந்த வெண்டர் கொடுத்தாலும் இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மெட்டீரியலும் கொடுத்தாகணும். யூ கேன் வெரிஃபை தட். இந்த கவர்மெண்டோட லிஸ்ட்டும் இதையும் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சில வெண்டர்ஸ் மைட் சேஞ்ச் தட். அவங்க வந்து காஸ்ட் கம்மியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில மெட்டீரியல் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்களான்றது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நெட்ல தேடினாலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கலனாலும் யூ கேன் கெட் சப்போர்ட் ஃப்ரம் அஸ். வில் சென்ட் யூ தட் டாக்குமெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட டாக்குமெண்ட். நீங்க டைரக்டா அதுல வந்து மிஷன் டைரக்டர், அதாவது அடல் இன்னோவேஷன் மிஷனோட மிஷன் டைரக்டர் சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வில் சென்ட் யூ. அதை வச்சு நீங்க வந்து எந்த வெண்டர் வந்து பேசினாலும் நீங்க மெட்டீரியல் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இண்டிகேட்டிவ் சஜஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ், நாங்க தான் அஃபிஷியல் வெண்டர் அப்படின்னு ஒரு வெண்டர் உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை எப்படி கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்லுங்க. ஸோ ஒன்னு வந்து 2019க்கு முன்னாடி வரைக்கும் தேர் வாஸ் a list called indicative list of vendors ன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க. பட் 2019ல அந்த லிஸ்ட்டை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற வெண்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்க வாங்கணும்ன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற வெண்டர் கிட்டே வாங்கலாம், அதுல இல்லாத வெண்டர் கிட்டே நீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் மார்க்கெட் பார்த்துட்டாங்க. அப்ப யார்கிட்ட நாங்க வாங்குறது, இப்போ நாங்க போய் எப்படி அபிஷியலா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெம். இந்த ஜெம் வெப்சைட்ல என்ன பண்றாங்கன்னா வெண்டர்ஸ் எல்லாரையும் கவர்மெண்ட் ஃபில்டர் பண்ணி இந்த ஜெம் வெப்சைட் குள்ள ஆன்போர்ட் பண்ணிடுறாங்க. நீங்க ஜெம் வெப்சைட் குள்ள போயிட்டு யார்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வெண்டர் உங்ககிட்ட வந்து நாங்க தான் அபிஷியல் வெண்டர்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஜெம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களா, ஜெம்ல வந்து அவங்களோட டீடைல்ஸ் வந்து காட்ட சொல்லி. ஸோ ஒன்ஸ் அவங்க ஜெம்ல ரெஜிஸ்டர் வெண்டர்னா நீங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு டிக், ஓகே இவங்க ஜெம்ல ரெஜிஸ்டர் வெண்டர், இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து நீங்க என்னென்ன விஷயம் பார்க்கணும்ன்றத சொல்றேன். அது எல்லாமே டிக் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வெண்டர் கிடைப்பாங்க. அரல்ஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கலனாலுமே அவங்களோட சப்போர்ட் சரியா இல்லைன்னா உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டிவ் சஜஸ்டிவ் வெண்டர் சொல்லிட்டேன். அடுத்து ரெஜிஸ்டர்ட் இன் ஜெம். ஜெம்ல அவங்க ஓஇஎம்ஆ இருக்கலாம், ரீசெல்லரா இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் அவங்க ஜெம்ல ரெஜிஸ்டர்ட் வெண்டரா இருக்கலாம். அடுத்தது ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட். நிறைய ஸ்கூல்ல நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய வெண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே பேசி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துடுறாங்க, பேமெண்ட் கலெக்ட் பண்ணிடுறாங்க. பட் மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரைனிங் வந்து ப்ராப்பரா இல்ல, ஆர் அவங்க சொன்ன அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, ஆர் ட்ரைனிங்கே கொடுக்கல. வெவ்வேறு கேசஸ் இருக்கு, வெவ்வேறு ரீஜன்ஸ். ஸோ இந்த ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ நீட் டு சைன் அன் MOU வித் த வெண்டர். ஒரு வெண்டர் கூட நீங்க வந்து இவங்க கிட்ட தான் மெட்டீரியல் வாங்க போறோம் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெண்டர் கிட்ட ஒரு MOU சைன் பண்ணி இந்த சப்போர்ட் நாங்க கொடுப்போம், இந்த ஹெல்ப் நாங்க பண்ணுவோம் அப்படின்றத அவங்க கிட்ட ரிட்டர்ன்ல நீங்க சைன் வாங்கிடணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் நாலு பின்ன ஏதாவது அவங்க பண்ணல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் தெம் ரைட் ராயலா கேட்க முடியும்.
நீங்க சொன்னீங்க டாக்குமெண்டா கொடுத்தீங்க ஏன் இது பண்ணலன்றது கேட்க முடியும். அண்ட் ஆல்சோ யூ கேன் கம்ப்ளைண்ட் டு நித்தி ஆயோக், இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க ஆனா என் ட்ரைனிங் ப்ராப்பரா பண்ணல அப்படின்றது ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால அந்த MOU இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த சப்போர்ட் லோக்கலா இருக்கலாம் ஆர் ரிமோட்டா இருக்கலாம், பட் அந்த சப்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த லேப்ல இருக்க எல்லா மெட்டீரியலும் வந்து ஒரு புதுசா ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசமாவது எடுக்கும். அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தேவைப்படும். ஸோ அந்த சப்போர்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க வந்து கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஆல்ரெடி செட்டப் பண்ண லேப்ஸ்ல இல்ல ஆல்ரெடி நாங்க இங்க பண்ணிருக்கோம்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்கூலை விசிட் பண்ணியோ இல்ல நியர்பைல இருந்து விசிட் பண்ணி இல்ல கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின்ற பட்சத்துல கால் பண்ணியோ இல்ல ஒரு வீடியோ கால் மூலியமாவோ கூட நீ அந்த லேப் வந்து பார்த்து தெரிஞ்சு அந்த HM கிட்ட எடிட்டர் இன்சார்ஜ் கிட்ட பேசிட்டு தென் அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, மெட்டீரியல் எவ்வளவு நாள்ல கொடுத்தாங்க, மெட்டீரியல் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, எல்லாமே நீங்க வந்து இன்னொரு ஸ்கூல் கிட்ட கேட்டுட்டு பண்றது பெட்டர். அடுத்தது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல்ஸ் சொன்னாங்களா, ஸோ அதுக்கான மெட்டீரியலா இருக்கலாம். ஆர் தனியா அந்த பேக்கேஜ் 1ஓட அடிஷனல் மெட்டீரியல்ஸ் நாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 30 தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க குவான்டிட்டி, நாங்க 50 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி என்ன எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றது பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அது பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய கம்பெனிஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கிட்ஸ், ஸ்டெம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நாங்க எங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆல்சோ we are doing in the same. ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யார் யார் கொடுக்குறாங்கன்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசி தெரிஞ்சுக்காதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 வெண்டர்ஸ் கிட்ட பேசிட்டு ஒரு வெண்டர் சூஸ் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட். மைண்ட் செட் நீங்க அவங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க வந்து என்ன அவங்களோட நோக்கம் அப்படின்றது. முதல் விஷயம் அவங்க வந்து வெறும் அந்த வந்து உங்ககிட்ட வந்து மெட்டீரியல் கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிப்போம், அதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க வந்து வாங்குறத தவிர்க்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம் பெருசா சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எஜுகேஷன் ஃபீல்ட்ல அவங்க இருக்காங்க, ஆல்ரெடி பண்ண ஸ்கூல்ஸ்க்கு ட்ரைனிங் நிறைய பண்ணிருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற இடத்துல இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸையோ இல்ல வெண்டர்ஸோ செலக்ட் பண்றது ரொம்ப நல்லது. மைண்ட் செட்டை ரொம்ப முக்கியமாக கவனிங்க. கடைசி பாயிண்ட் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், கம்பெனியோட பேக்ரவுண்ட். யாராவது இப்போ உங்களுக்கு வந்து அட்டல்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அட்டல்ல இருந்து நேர்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. அப்படி வராங்க அப்படின்னா அவங்க வந்து நாலேஜ் பார்ட்னரா இருக்க வாய்ப்பு இருக்கு. வெண்டர்ஸ் யாருமே அட்டலோட டெசிக்னேட்டட் பர்சன்ஸ் கிடையாது. வெண்டர்ஸ் எல்லாமே அவங்க ஒரு கம்பெனில இருந்து வராங்க, அவங்க வந்து உங்ககிட்ட அவங்களோட மார்க்கெட்டிங் பிச் பண்றாங்க, எங்க மெட்டீரியல் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. டெசிஷன் உங்களோடது. இந்த வெண்டர் கிட்ட தான் வாங்கணும், அந்த வெண்டர் கிட்ட தான் வாங்கணும்னு உங்களுக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. HM ATL இன்சார்ஜ் யார் டிசைட் பண்றீங்களோ அந்த வெண்டர் கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் நாங்க அட்டல்ல இருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐடி ப்ரூஃப் கேளுங்க ஃபர்ஸ்ட். அட்டல்ல இருந்து யாருமே அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் ஸ்கூலை விசிட் பண்ண மாட்டாங்க, எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் கம்பெனி. ஸோ உங்களுக்கு ஒருத்தர் விசிட் பண்ண வராங்கன்னா கண்டிப்பா அவங்களோட நேம், அவங்களோட கம்பெனியோட டீடைல்ஸ், விசிட்டிங் கார்டு இருந்தா விசிட்டிங் கார்டு, ப்ரோஷர் கொடுத்தாங்கன்னா ப்ரோஷர். ஸோ இந்த மாதிரி விசிட் பண்ற வரவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்லீடிங்கா சில இடத்துல நடந்திருக்கு. we have heard incidents where நான் அட்டல்ல இருந்து வரேன்னு சொல்லி ஸ்கூலோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு ஒரு வெண்டர் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதா காட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த TNIIC பண்ணும்போது சில ஸ்கூல்ஸ் வந்து எங்ககிட்ட பர்சனலா சொன்ன விஷயங்கள். அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப கவனமா இருங்க. வெண்டர்ஸ் வராங்க அப்படின்னா வெண்டர்ஸ் ஆர் ஓபன் டு அப்ரோச் யூ. அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் அவங்க வெண்டர்ன்றது அவங்க கம்பெனி டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஒரு வெண்டர் வராங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் பாருங்க, அவங்களோட சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்கன்றத செக் பண்ணுங்க. ஆல்ரெடி என்னென்ன காம்படிஷன்ஸ் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, ஆர் காம்படிஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த ரீஜன்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாமே பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. இந்த ஒரு 5-6 பாயிண்ட் செக் பண்ணாம ஒரு வெண்டர் நீங்க டிசைட் பண்ணாதீங்க. எந்த வெண்டர் வந்தாலும் இந்த எல்லா பாயிண்ட்டும் நீங்க செக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு வெண்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பேக்கேஜுமே ஒரே வெண்டர் கிட்ட தான் வாங்கணுமானா அப்படி கம்பல்ஷன் கிடையாது. பட் ஒருத்தர் கிட்ட வாங்குறது உங்களுக்கு வந்து சப்போர்ட்டோ ஹெல்ப்போ கேட்கறதுக்கு ஈஸி. அது சில ஸ்கூல்ஸ் எங்ககிட்ட கேட்கறது உண்டு. பேக்கேஜ் 1 to பேக்கேஜ் 4 ஒருத்தர் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் நாங்க வந்து அடிஷனல் மெட்டீரியல்ஸ் வேற ஒருத்தர் வாங்கலாமா, தாராளமா வாங்கலாம். நீங்க பேக்கேஜ் 1, 2, 3, 4 கூட ஒரு வெண்டர் கிட்ட கூட வாங்கலாம். ஆனா பேக்கேஜ் 1, 2, 3, 4 நீங்க வெவ்வேறு வெண்டர் கிட்ட வாங்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஒருத்தர் கிட்ட சப்போர்ட் கேட்கணும், ஒருத்தர் கிட்ட ட்ரைனிங் கேட்கணும். வெண்டர்ஸ் மோஸ்ட்லி ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கறது கஷ்டம்.
ஸோ ஆப்ரேஷன்ல ஒரு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக P1 to P4 ஒருத்தட்ட வாங்கிக்கோங்க. மற்ற மெட்டீரியல்ஸ் நீங்க யார்கிட்ட தான் வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் PFMS. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். There are few questions in okay, சில questions இருக்கு, அதை நான் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது போறேன். ஜெம் ஐடி கிரியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, ஜெம் ஐடி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் இந்த யூடியூப் சேனல் சொல்றேன்னு சொல்லுங்க. ஸோ அதில் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் டீடைல். ஸோ அந்த யூடியூப் சேனல் தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது, அடல் டிங்கரிங் லேப் கைட் அப்படின்ற யூடியூப் சேனல். ஸோ இது என்னோட பர்சனல் சேனல். ஸோ இதுல நீங்க எல்லா டீடைல்ஸ், இப்போ நான் சொன்ன மேக்ஸிமம் டீடைல்ஸ் இஸ் தேர் இன் தட். எல்லாருமே தமிழ்லயே போட்டிருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு. ஸோ யூ கேன் செக் அவுட் த சேனல் அடல் டிங்கரிங் லேப் கைட். ஸோ ஜெம் ஐடி கிரியேஷன் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்கும் டைம் எடுக்கும் சார். நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். இஃப் யூ நீட் த வீடியோ லிங்க் என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, வில் சென்ட் யூ த வீடியோ லிங்க்ஸ். தேங்க் யூ. கிவ் அஸ் பெஸ்ட் அண்ட் வெண்டர் ஆர்கனைசேஷன். அப்படி we cannot give sir because partiality மாதிரி ஆயிடும். ஸோ அதனால we cannot openly give or suggest vendors. We receive second tranche 2 lakhs, in that 60,000 for honorarium, 50,000 for travel expense, 90,000 for spares purchase. Service well done because in our school we started too expensive. Okay, so in the 2 lakhs already explain பண்ணிருந்தேன். So 60,000 வந்து 18 இன்சார்ஜ் ஓட honorarium, பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வெவ்வேறு பர்பஸ்க்கு நீங்க வெவ்வேறு அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அதுல கேட்டகரி ஸ்பிளிட் அப் கிடையாது. அதோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்த ஸ்லைட்ல வரும், நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ PFMS உங்கள எத்தனை பேர் இந்த நேம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐ ஹர்ட் அபவுட் PFMSன்றவங்க PFMS அப்படின்னு சாட்ல போடுங்க. PFMS சாட்ல போடுங்க. எத்தனை பேர் ஆல்ரெடி நான் PFMS பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆர் பார்த்திருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் சாட்ல PFMS அப்படின்னு போடுங்க. ஓகே, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, சூப்பர். ஸோ இந்த PFMS அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குறோம். அந்த ஃபண்டை வந்து நம்ம எப்படி செலவு பண்றோம், எதுக்காக செலவு பண்றோம், யாருக்காக செலவு பண்றோம், எப்படி எவ்வளவு செலவு பண்றோம், இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட நேம் தான் PFMS. ஸோ இதுல நீங்க எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் மெயில் வந்துடும் ஆர் மெசேஜ் வந்துடும். சப்போஸ் வரலன்னா யூ கேன் கெட் த லாகின் டீடைல்ஸ் ஃப்ரம் த வெப்சைட் இட்செல்ஃப். ஸோ ஒன்ஸ் அந்த லாகின் டீடைல்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அட்மினோட லாகின் டீடைல்ஸ் வரும், அதை வச்சு டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர் 2 லாகின் கிரியேட் பண்ணணும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா ஆப்ரேட்டர்ல இருந்து என்ட்ரிஸ் போடணும், டேட்டா அப்ரூவர்ல இருந்து அதை கிராஸ் செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணணும். நீங்க இதுல போடுற என்ட்ரிஸ் இங்க அப்ரூவ் பண்ணாம கவர்மெண்ட்டுக்கு போவாது. நீங்க போடுற என்ட்ரிஸ் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆகும். ஸோ நீங்க லாகின் பண்ணிட்டீங்க டேட்டா ஆப்ரேட்டர்ல அப்படின்னா ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆட் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கீம் கோட் கேட்கும், 2351 அதை செலக்ட் பண்ணிடுவீங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஆப்ஷன் கார்டு செலக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார், இப்போ வந்து நான் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன் வெண்டர் கிட்ட இருந்து அப்படின்னா ஐ புட் ஃபர்ஸ்ட் வந்து வெண்டர் செலக்ட் பண்ணுவேன், எந்த வெண்டர்ன்றதை செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிட்டு லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர் ஒரு நம்பர் கேட்கும், ஜஸ்ட் ஃபார்மேட். இப்போ ATL/GHSS/2020-005 அப்படின்ற ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுட்டு அந்த ஃபார்மேட்ல யூ ஹேவ் டு புட் அ லெட்டர். ஸோ அந்த லெட்டர் வச்சு நீங்க வந்து அதாவது ஒரு பேமெண்ட் வந்து நீங்க இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா எடுத்தவொடனே பேமெண்ட் போடாம ஒரு லெட்டர் போட்டுட்டு ஒரு நோட் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் போட்டு நீங்க அந்த ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் சாங்ஷன் டேட், டிரான்சாக்ஷன் டேட் 2 டேட். சாங்ஷன் டேட் வந்து அந்த லெட்டரோட டேட். சரி, இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து லெட்டர் சைன் பண்றேன் அப்படின்னா திங்கக்கிழமை செக் போடுறேன்னா வெள்ளிக்கிழமையோட டேட் சாங்ஷன் டேட் ஆகும், செக்கோட டேட் வந்து டிரான்சாக்ஷன் டேட் ஆகும், நீங்க என்டர் பண்ணணும். ஆர் NEFT பண்றீங்கன்னா டைரக்டா அதை வந்து என்னைக்கு பண்றீங்களோ அந்த டேட் வந்து டிரான்சாக்ஷன். அதுக்கடுத்து என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் வந்து ரிசீவ் ஃபண்ட். அதாவது டேட்டா ஆப்ரேட்டர் லாகின்ல போயிட்டு மை ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணி ரிசீவ் ஃபண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வந்த ஃபண்ட் PFMSல வந்துருச்சு நீங்க அக்னாலேஜ் பண்ணாதான் நீங்க அதுக்கான எக்ஸ்பென்ஸ் என்ட்ரிஸ் போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஃபண்ட் நீங்க கொடுத்துருங்க.
அதுக்கு அடுத்து டோட்டல் அமௌண்ட் போட்டுருவீங்க. தென் ஸ்கீம் காம்பனன்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 10 லட்ச ரூபா கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்ல இந்த ஒரு 7 கேட்டகரியில மட்டும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கேட்டகரிக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதோட லிமிட்குள்ள தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ்ல ஒரு 5 கேட்டகரி இருக்கு. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் கன்சூமபிள் ஸ்பேர்ஸ், டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ், ஏடிஎல் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ், ஆனரேரியம் டு ஏடிஎல் இன்சார்ஜ். ஸோ இதை தவிர வேற எந்த எக்ஸ்பென்ஸும் நீங்க போட முடியாது. இந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஸோ அது இப்போ நீங்க வந்து 2 லட்ச ரூபா 50,000 ரூபா நீங்க வாங்குறீங்க, அதாவது P1ல ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா P1 செலக்ட் பண்ணிடுவீங்க. போட்டுட்டு அந்த செக் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஸோ இந்த செக் நம்பர் என்டர் பண்ற இடத்துல அந்த வெப்சைட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க புது செக் நம்பர் போட்டா கூட செக் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காட்டும். ஸோ அது வந்து எரர். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். நம்ம இப்பதானே புது செக் எடுத்திருக்கோம், அது எப்படி ஆல்ரெடி என்டர் ஆயிருக்கும் நீங்க யோசிக்க தேவையில்லை. வெப்சைட்ல இருக்க ப்ராப்ளம். ஸோ நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். என்இஎஃப்டி கொடுத்தீங்கன்னா எந்த டீட்டெயிலும் கேட்காது, பேங்க்ல இருந்து அதுவே டீட்டெயில் எடுத்துக்கும். ஸோ என்இஎஃப்டின்னு மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி. ஸோ பிஎஃப்எம்எஸ்ல இந்த மாதிரி ஒரு என்ட்ரியா நீங்க போடணும். போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அதுல இருந்து ஒரு 2 டாக்குமெண்ட் எடுத்து நீங்க Trans2க்கு சப்மிட் பண்ணணும். அது என்னன்றது அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன். ஸோ வெண்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா, சே இப்போ வந்து நீங்க P1, P2, P3, P4 வாங்கக்கூடிய வெண்டர்ஸ் மெஜாரிட்டி ஆல்ரெடி ஜெம்ல இருப்பாங்க, சாரி பிஎஃப்எம்எஸ் ஆல்ரெடி இருப்பாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, இல்ல ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, இல்ல ஒரு பெயிண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடை ஒரு சின்ன ஒரு ஷாப் வந்து பிஎஃப்எம்எஸ்ல இருக்காது. ஸோ அவங்கள வந்து நம்ம ஆட் பண்ணணும். எவ்ரி ருபி ஹேஸ் டு பி அக்கௌண்டட். நம்ம 12 லட்ச ரூபா வாங்குறோம்னா எவ்ரி ருபி ஒரு ரூபாய்க்கு நம்ம கணக்கு சொல்லி ஆகணும், எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்தா அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 1 ரூபா கூட எடுத்து செலவு பண்ண முடியாது. ஸோ வெண்டர் ஆட் பண்றது ரொம்ப சிம்பிள். மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் ஆட் நியூ கொடுத்துட்டீங்கன்னா வெண்டரோட டீடைல்ஸ் கேட்கும். அவங்க ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், இது கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வெண்டரோட டீடைல்ஸ் வந்து பிஎஃப்எம்எஸ் பேங்கோட சர்வர் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணிடலாம். மேப்பிங் வெண்டர் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் மேனேஜ் போயிட்டு வெண்டர் நேம் சர்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ் காட்டும். எந்த வெண்டரோ செலக்ட் பண்ணிட்டு மேப் கொடுத்தீங்கன்னா மேப். ஓகே, அடுத்தது Trans2. இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, எத்தனை பேர் வந்து கவனிச்சிருக்கீங்கன்றதை செக் பண்ணலாம். நம்ம அட்டல் லேபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏடிஎல் இன்சார்ஜுக்கு ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் ஹானரேரியம் எவ்வளவு கொடுக்கலாம்? இதுக்கு உங்க பதில சாட் பாக்ஸ்ல போடுங்க. அடல் டிங்கரிங் லேபுக்கு ஒரு ஏடிஎல் இன்சார்ஜுக்கு ஹானரேரியம் பர் மந்த் மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கலாம்? சூப்பர் 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 சூப்பர், எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க. ஆசம். 5,000 rupees தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர். சோ இது 12 மாசத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 60,000 ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாயில இந்த 60,000 ரூபாய் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா Trans2. இதுல நிறைய பேர் Trans2 முடிச்சு அதுக்கான ஃபண்ட் கூட சிலருக்கு வந்திருக்கலாம், சில Trans2 இன்னும் முடிக்காம இருக்கலாம். இந்த Trans2 அப்ளை பண்றதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு முதல் வருஷம் அந்த ஃபண்ட்ல அட்லீஸ்ட் 80% தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் ஜெம் ஐடி இருக்கணும். அதுக்கு அடுத்து ஏடிஎல் டேஷ்போர்ட் வந்து நீங்க ரெகுலரா ஃபில் பண்ணிருக்கணும். ஏடிஎல் டேஷ்போர்ட்ன்றது மந்த்லி ஃபில் பண்ணணும். இது வந்து எவ்ரி மந்த் ரிப்போர்ட் வந்து அடுத்த மாசத்தோட 5ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணிருக்கணும். அது வீட்டுல இருக்கணும்னா அடுத்த மாசம் வாடகை வந்து 5ஆம் தேதிக்குள்ள கொடுக்குற மாதிரி இந்த டேஷ்போர்ட் எவ்ரி மந்த் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணிருக்கணும். Trans2 வந்து உங்க லேப் ஆபரேஷன்ல அட்லீஸ்ட் 1 இயராவது இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. எலிஜிபிள் ஆனா அதுக்கான லிங்க் இருக்கு, Trans2 லிங்க். அங்க போய் நீங்க லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட ஜெம் ஐடி கேட்கும், உங்களோட ஸ்கூலோட பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். சப்போஸ் உங்க பிரின்சிபல் லேடிஸ் மாறி இருக்காங்க அப்படின்னா அந்த இதை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரே நிமிஷம், I'll take some water. ஓகே, ஸோ இப்போ Trans2 வந்து நம்ம முதல்ல ஆக்டிவேட் பண்ண வேண்டியது ஜெம் ஐடி. அதுக்கு அடுத்தது பிஎஃப்எம்எஸ்ல எல்லா என்ட்ரிஸும் போட்டுட்டு
பிஎஃப்எம்எஸ்ல ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு இஐடி கேஷ் புக் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும், அந்த ரிப்போர்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்து யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கிரியேட் பண்ணணும். இந்த ரெண்டுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து மொத்தம் நாங்கள் 12 லட்ச ரூபா வாங்கியிருந்தோம், அதில் இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்தது, இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஹெச்எம்மும் ஹெச்எம்மும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரும் சைன் பண்ணணும். உங்கள் ஸ்கூலுக்கு ஆடிட்டர் இருக்காங்க அப்படின்னா ஆடிட்டர் சைன் பண்ணலாம். ஆடிட்டர் இல்லைன்ற பட்சத்தில் ஸ்கூலில் யார் அக்கௌண்ட்ஸ்க்கு ஹெட்டோ அவங்க சைன் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் வந்து பாரத் கோஷ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணணும். இது வந்து செப்டம்பருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலான் ஃபில் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருந்தது. செப்டம்பர்ல இருந்து இது ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியுன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இன்டர்நெட் பேங்கிங் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். அப்போதான் இதை வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க். ஒரு சில கொஸ்டின்ஸ் Q&A இருக்கு, ஐ ஆன்சர் தட். ஃபார்மேட் ஆஃப் MOU வித் வெண்டர், அது வெண்டர் கிட்டேயே நீங்க கேட்கலாம் சார். இது டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் வெண்டர். நீங்க அதுல பேசிக் கண்டிஷன் என்னன்னா அவங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்கன்றதை அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணி சைன் பண்ணணும். ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை கிளியரா மென்ஷன் பண்ணி சைன் பண்ணணும். இது ரெண்டு மட்டும் தான். அண்ட் தென் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியா இருந்தா நாங்க ATL லேப்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, பிளெயின் ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூரலுக்கும் அர்பனுக்கும் கொஞ்சம் வேறுபடுது. ரூரலா இருந்தா சில நேரம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட அக்செப்ட் பண்றாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 1500 ஸ்கொயர் ஃபீட் கீழே இருந்தா there are chances நம்ம வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் we can try. எங்க ஸ்கூல்ல வந்து ரூரல் இருக்கு, எங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல we can try, but it is not sure. 1500 கம்மியா இருந்தா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்தது ATL டேஷ்போர்ட். ஸோ இந்த ATL டேஷ்போர்ட் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க எய்மோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா அடல் டிங்கரிங் லேப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருந்த ஒரு பேஜ். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எய்மோட வெப்சைட் போயிட்டு அடல் டிங்கரிங் லேப் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதுல மை ATL கிளிக் பண்ணீங்கன்னா ATL டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு பேஜ்க்கு போகும். ஸோ அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட ATL கோட் வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ATL கோட் தான், அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ண உடனே உங்க ஸ்கூலோட டீடைல்ஸ் கேட்கும். ஐ ஷோ வீடியோ. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா Q&A ஆட் பண்ணுங்க. டவுட்ஸ், கொஸ்டின்ஸ். ரெண்டு கொஸ்டின்ஸ் மறுபடியும் Q&A இருக்கு. ஹவு டு நோ ஸ்கூல்ஸ் ஜெம் ஐடி. நீங்க வந்து ஜெம் ஐடிக்கு வந்து நீங்க query கிரியேட் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து ஜெம் ஐடி இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இனிமே தான் அப்ளை பண்ணணும். அது ப்ராசஸ்ல வில் ஹெல்ப் யூ. கான்டாக்ட் நம்பர்ஸ் லாஸ்ட்ல ஷேர் பண்ணேன். என்னோட ஸ்கிரீன்லயும் சிலருக்கு சிம்பிளா இருந்தது அப்படின்னு காப்பி. எல்லா டீம் மெம்பர்ஸோட கான்டாக்ட்ஸும் வில் ஷேர் அட் தி லாஸ்ட் 2-3 ஸ்லைட்க்கு அப்புறம். சப்போஸ் உங்க லேப் இன்னும் இனாகிரேட் ஆகல, ஓபன் ஆகல அப்படின்னாலும் நீங்க PFMS என்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் PFMS என்டர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து PFMS என்டர் பண்ண முடியாது. we have current account. ஓகே, கரண்ட் அக்கவுண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் வராது, நீங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டீங்க. சப்போஸ் நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்டா இருந்தது அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகும், அதை வந்து நீங்க பே பண்ணணும். கரண்ட் அக்கவுண்ட்க்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் பேங்க்ல தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் பேங்க்ல ஓபன் பண்ணக்கூடாது.
அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் கவர்மெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிரியேட் ஆகுன்றதுனால பிரைவேட் பேங்க்ல கிரியேட் பண்ணாதீங்க, கவர்மெண்ட் பேங்க்ல கிரியேட் பண்ணுங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் ஓகே. இஃப் பாசிபிள் நீங்க அதையுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா மாத்திட்டீங்க அப்படின்னா பெட்டர். பாசிபிள்னா பண்ணுங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் கிடையாது. So this is the YouTube channel I was talking about. So idella I'll show you the video. Atal Tinkering Lab oda monthly report ATL dashboard la eppadi பண்ணனும் அப்படின்றதை I'll show you. So இப்போ இந்த வீடியோல I'll show you எப்படி லாகின் பண்ணணும்ன்றது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே ஸ்கூல் டீடைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் உங்கள் பேசிக் ஸ்கூல் டீடைல்ஸ், ஏடிஎல் கோட், யூடைஸ் கோட், சிலது என்ட்ரு ஆகிருக்கும், சிலது என்ட்ரு ஆகாமல் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்கூலோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இது வந்து விருதுநகர், ராமநாதபுரத்துக்கு மட்டும் தான் சூட் ஆகும். மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நோன் தான் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்கூலில் என்ன கிரேட், 12th வரைக்குமா, 10th வரைக்குமா, எப்போ இனாகிரேட் பண்ணீங்க, என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் நீங்கள் வந்து ப்ரைவேட்டா, கவர்மெண்டா, எய்டடா அப்படின்றது எல்லாமே செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் லேபோட வீடியோ லிங்க், நீங்கள் வந்து லேப் இனாகிரேட் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து அதை ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல போட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருந்தீங்க இந்த லேப்காக அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூல் டீடைல்ஸ்ல கொடுத்துருவீங்க. அண்ட் தென் லேபோட ஒரு 3 இமேஜ் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க லேப் போட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த போட்டோவோட ஒரு 3 போட்டோ மட்டும் செலக்ட் பண்ணி அதை நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மென்டார் டீடைல்ஸ், ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் டீடைல்ஸ், பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இப்போ மென்டார் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூலுக்கு எய்ம்ல இருந்தே மென்டார் அலாட் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி அலாட் ஆகல அப்படின்னா யூ கேன் சூஸ் யுவர் ஓன் மென்டார். சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸோ இல்லை உங்க ஸ்கூலுக்கு வந்து எஜுகேஷனலாவோ இல்லை டெக்னிக்கலாவோ ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு மென்டர்ஸ். அவங்க டீடைல்ஸ் நீங்க போட்டுக்கலாம். பார்ட்னர்ஷிப் வந்து இதே மென்டர்ஸ் வந்து ஆர்கனைசேஷனா வந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓவாகவோ இல்லை ஒரு ரோட்ராக் மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், ஆர் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வித் ஹெல்பிங் இன் ட்ரைனிங் அப்படின்னா அவங்களோட இதுவும் இருக்கலாம். இதுல வந்து நீங்க வெண்டார் போட வேண்டாம். வெண்டார் தவிர மற்ற எல்லாரையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் டீடைல்ஸ் நீங்க போடலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் யாரா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா அந்த லேப்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க ஸ்டூடெண்ட் அம்பாசிடரா இருக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் வந்து ஏடிஎல் கமிட்டி மெம்பர்ஸ். அதுல வந்து ஏடிஎல் இன்சார்ஜ் இருக்கணும், பிரின்சிபல் இருக்கணும், பேரண்ட்ஸ், பிடிஏ மெம்பர்ஸ் இருக்கலாம். அண்ட் தென் கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் மந்த்லி ரிப்போர்ட், சப்மிட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உள்ள போனீங்கன்னா டேட்டும் மந்த்தும் இயரும் செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட், அது மற்ற ஸ்கூல்ல இருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா அந்த கவுண்ட் போடணும். அண்ட் தென் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூலோட நியர்பைல இருக்கிறவங்க, டைரக்டா இன்னொரு ஸ்கூல் மூலியமா இல்லாம டீச்சர்ஸோட ஸ்டூடெண்ட் சன் ஆர் டாட்டரா இருக்கலாம், ஆர் உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்டோட சிப்ளிங்ஸா இருக்கலாம், இல்ல நியர்பை ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற வீடு ஏரியால இருந்து வர்றவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கவுண்ட் எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 6th 40 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த லேப் வராங்கன்னா மாசத்துக்கு 4 வாட்டி வருவாங்க. ஸோ 40 × 4 160. ஸோ அப்படி கவுண்ட் பண்ணி மொத்தமா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லேபுக்கு 1 மந்த்துக்கு வராங்களோ அந்த கவுண்ட் நீங்க போடணும். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் வந்து நடத்துனீங்க அப்படின்னா அந்த கவுண்ட், மென்டரிங் செஷன்ஸ் நடத்தினா அதோட கவுண்ட், எக்ஸிபிஷன், இனோவேஷன் கேம்ப்ஸ் ஏதாவது நடத்தீங்கன்னா அதோட கவுண்ட், ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்டட் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல இந்த ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி வெளியே இருந்து யாராவது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்தாலும் அதை நீங்க ட்ரைனிங் செஷன் கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கவுண்ட் எல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ணணும். சப்போஸ் நாங்க எதுவும் நடத்தல, இல்ல இந்த லாக்டவுன்ல வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ற பட்சத்துல நீங்க இது எல்லாமே 0ன்னு என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். நீங்க ஆன்லைன்ல அட்டல் லேப் ஏதாவது செஷன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த கவுண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த லாக்டவுன் டைம்ல.
அடுத்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் டேக்கன் டு கம்யூனிட்டி, ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட்டிவ் திஸ் மந்த், அது ரன்னிங் திஸ் மந்த்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் வேணா இருக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணலாம். ஜஸ்ட் நம்பர்ஸ் தான், நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யார் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க ஸ்கூல்ல பிசிக்கல் டாக்குமெண்டா வச்சிருந்தா போதும். இதுல என்டர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்து மந்த்லி கிராண்ட் மேனேஜ்மெண்ட், அந்தந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணீங்கன்றது நீங்க என்டர் பண்ணலாம். ஸோ இதுல லேப்டாப், ப்ரொஜெக்டர், அதுக்கான ஒரு அந்த பேக்கேஜஸ்க்கான டீடைல்ஸும் இருக்கும். ஸோ நீங்க அதுல ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போடலாம், அப்படி இல்லைன்னா 0 போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அதுலயே வந்து 2 டைப் இருக்கும். ஒன்னு வந்து பேக்கேஜ் அந்த 10 lakhsக்கான எக்ஸ்பென்ஸ், இன்னொன்னு 2 lakhsக்கான எக்ஸ்பென்ஸ். ஸோ அதுல என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்க போடலாம். அது செலக்ட் பண்ணும்போது சோர்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து பண்ணீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஸ்கூல் ஃபண்ட்ல இருந்தே பண்றீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம், அதை நீங்க என்டர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா do you have PDF images of bill receipt of the current month கேட்பாங்க. அப்படி இருந்தது எஸ் அப்படின்னா ப்ரௌஸ் கொடுத்து நீங்க டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் நீங்க கொடுக்க பாருங்க, ஏன்னா ஒரு ஃபைல் தான் செலக்ட் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ அதனால நீங்க வந்து எல்லா பில் இருந்தது அப்படின்னா எல்லா பில்லையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க, சப்மிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட ஏடிஎல் டேஷ்போர்டோட மந்த்லி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும்.